ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இஃப் எல்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இஃப்-எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 வேரியபிள்ஸ் வச்சுப்போம். a is equal to 10, b is equal to 20 அப்படின்னு ஒரு இஃப் கண்டிஷன் எப்படி எழுதுறோம்னா இஃப் போட்டுட்டு நம்ம கண்டிஷன் எழுதலாம். a greater than bன்னு வச்சுப்போம். ஒருவேளை a greater than bனா print a is greater than b அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போது எல்ஸ் இஃப், அதாவது இன்னொரு இஃப் கண்டிஷன் போடணுன்னா என்ன பண்ணணுன்னா எல்இஃப்னு இங்கே யூஸ் பண்ணுவோம். எல்இஃப் a less than b அப்படின்னு கொடுத்தோன்னா print a is smaller than b. இப்படி தான் நம்ம எல்இஃப் கண்டிஷன்ஸ், அதாவது எல்ஸ் இஃப் கண்டிஷன்ஸ் வந்து மல்டிபிள் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ வந்து எல்இஃப் a is equal to b, print a is equal to b. இந்த மாதிரி மல்டிபிள் எல்இஃப் கொடுக்கலாம். பட் ஒரே ஒரு இஃப் தான் கொடுக்க முடியும். பட் நீங்கள் வந்து இப்போது ஒருவேளை இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ஸோ இங்கேயே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா இங்கே போகாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது லெட்ஸே இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இங்கே வந்து a smaller than bன்னு வருது. இப்போ ஒரு வேளை நான் வந்து 30 இப்படி வச்சுருக்கேன்னா இது வந்து a is greater than bன்னு இருக்குது. இப்போது நான் இதை வந்து இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் பாஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே வராது. ஸோ இப்படி தான் எல்இஃப் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணும். அண்ட் இந்த கடைசி எல்இஃப் வந்து நம்ம எல்ஸாகவும் வச்சுக்கலாம். இதை வந்து எல்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம். அதாவது இந்த ரெண்டும் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா கடைசியில் இதுதான் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை வேண்டாம் எனக்கு இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா நீங்கள் எல்ஸ் போடாமல் a is equal to bன்னு கொடுக்கணும். ஸோ இப்படி தான் இஃப்-எல்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணுறது. ஸோ இன்னொரு வகையாகவும் நம்ம இந்த இஃப்-எல்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். print இப்போ வந்து a is greater than b or a is less than bன்னு மட்டும் பார்ப்போம். a is greater than b if a is greater than b, else print a is smaller than b. இப்படியும் நம்ம இஃப்-எல்ஸ் கண்டிஷன் ஒரே லைனில் கூட நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ண என்ன ஆகும்னு பாருங்கள். உங்களுக்கு a is greater than b, ஏன்னா 30 is greater than 20. ஸோ இப்படியும் நம்ம இஃப்-எல்ஸ் கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இன்னொன்று வந்து நெஸ்டட் இஃப், அதாவது இஃப் a is greater than b and if a is equal to 30, இந்த மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். அதாவது ஒரு இஃப்குள்ளே இன்னொரு இஃப் வச்சுட்டு a is equal to 30, print a is 30 அப்படின்னு கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் else a is not 30, இந்த மாதிரி நெஸ்டட் இஃப்பும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து நம்ம print a is greater than b, இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இங்கே வந்து எல்ஸ் வந்து print b is greater than a. நமக்கு தேவையான கண்டிஷன்ஸ் எல்லாமே இஃப்-எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னால இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இன்னொன்று இருக்குது, இன்னொன்று வந்து பாஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட்னா if a is greater than bன்னு வச்சுப்போம். if a is equal to 30னா பாஸ் பண்ணிட்டேன்னா இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். பட் இங்கே எதுவும் நடக்காது. ஸோ அப்படியே கடந்து போயிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து print b is greater, a is greater than b. இங்கே ஒரு கண்டிஷன் போடுறோம். பட் இந்த கண்டிஷனுக்கு அப்புறம் எனக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து
பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்ஸ் print b is greater than a. greater than a. இப்போ இதெல்லாம் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சா கிளியராக புரியும். கமெண்ட் இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் a is greater than b. இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இப்போ வந்து இன்னொரு கண்டிஷன் போடுவோம். else or elif b is equal to 20. இங்கே print b is 20. அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த கண்டிஷன் போகாது. ஸோ இங்கே என்ன பிரிண்ட் ஆகும்னா a is greater than b மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா a is greater than b. இந்த கண்டிஷன் போடுறோம். இந்த கண்டிஷன் ஆனால் எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகக்கூடாது, அதாவது நான் கடந்து போகணும்னு நினச்சிங்கன்னா பாஸ் போட்டுடலாம். அதாவது இங்கே நான் பிரிண்ட்டு போடல, இப்போ இங்கே இருக்கிற மாதிரி இங்கே பிரிண்ட் போடல. ஸோ ஆனால் எனக்கு இந்த கண்டிஷன் வேணும்னா இங்கே பாஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அதை தள்ளி போயிடலாம். ஸோ இப்படி தான் பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் if else ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.